Welcome to vidyamo.com. நான் சரவணன் KPRS. இந்த வீடியோ சீரியஸில் freelancer.com மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் freelancer.comல எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, உங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப்லேருந்து எப்படி வந்து ப்ரொஃபஷனல் மெம்பர்ஷிப்பாக மாற்றுறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்கள் அக்கௌண்ட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் freelancer.com உடைய அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வராமல் வேறு ஏதாவது பேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. எனக்கு இங்கே காமிச்ச மாதிரி இந்த பேனர் இல்லை இந்த மாதிரி மெசேஜ் இல்லை இந்த மாதிரி வராமல் உங்களுக்கு வேறு விதமாக வந்துச்சுன்னா ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இந்த ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். அதாவது இதை தான் உங்கள் டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே தெரியுது பார்த்தீங்களா, www.freelancer.com/dashboard. ஸோ இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும், உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். அதாவது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா freelancer.com பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபோட்டோவை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ சிம்பிள் வரும். ஸோ எடிட் ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் பிக்சர் ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் ஃபோட்டோவை டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். நீங்கள் கூட வந்து அந்த ஃபோட்டோவை டெஸ்க்டாப்பில் வச்சுருங்க, அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் நான் கொடுக்குறேன். ஸோ செட் ஆஸ் ப்ரொஃபைல் பிக்சர் நான் கொடுத்துட்றேன். நம்ம ஃபோட்டோ கொடுத்தாச்சு. அதாவது 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எத்தனை டாலர் வேணும்னு கேட்குறாங்க. இனிஷியலாக 2 கொடுங்க போதும். 2க்கு கம்மியாக நீங்கள் கொடுக்க முடியாது. சப்போஸ் 1 கொடுத்தீங்கன்னா காமிக்கும். அதாவது ப்ளீஸ் என்டர் ரவுண்ட் டாலர் வேல்யூ தட் இஸ் அட்லீஸ்ட் $2 per hour. அப்போ என்ன பண்ணுங்கன்னா $2 கொடுங்க. நீங்கள் இனிஷியலாக வந்து $10 கூட கேட்க முடியும், அது உங்கள் இஷ்டம். ஆனால் $2 கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசு. ஸோ புதுசாக இருக்கும்போது நீங்கள் நிறைய டாலர்ஸ் டிமாண்ட் பண்ணிங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் 2ன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்படி தான் உங்கள் freelancer.comல உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். வரப்போகிற வீடியோவில் உங்கள் ப்ரொஃபைலை இன்னும் கூட எப்படி வந்து அதிகப்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்கலாம்.